இந்த பயிற்சியில் பீரியாடிக்கல் லூப்ரிகேஷன் ப்ரொசீஜர் ஆன் லேத் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் லேத்தின் முக்கிய பகுதிகளை பெயரிடலாம். வெவ்வேறு தர எண்ணெய்களை பயன்படுத்தி லூப்ரிகேஷன் பாயிண்ட்ஸ்களை அறிந்து கொள்ளலாம். மெஷினரி ஆயில்ஸ், ஸ்பைண்டில் ஆயில்ஸ் மற்றும் கீர் ஆயில்களின் பொதுவான நோக்கத்தை விளக்கலாம். மெஷினின் கியர்பாக்ஸின் எண்ணெய் அளவை சரிபார்க்கலாம் மற்றும் விளக்கப்பட்டதின்படி லூப்ரிகேஷனை எடுத்து செல்வதை அறியலாம். டர்னிங் என்பது உலோகத்தை அகற்றுவதன் மூலம் மூலப்பொருளை தேவையான வடிவத்திற்கும் அளவிற்கும் கொண்டு வருவதற்கான ஒரு இயந்திர செயல்முறையாகும். வேலையின் சுழற்சியின் திசைக்கு எதிராக ஒரு கட்டிங் டூலுக்கு ஃபீட் பண்ணுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. டர்னிங்கிற்கு மேற்கொள்ளப்படும் மிஷின் டூல் லேத் என்று அழைக்கப்படுகிறது. லேத்தின் கட்டுமான அம்சங்களை பார்ப்போம். ஒரு லேத் கட்டிங் டூலை ஹோல்ட் செய்து மீண்டும் அதற்கு எதிர் திசையில் திருப்புவதற்கான ஏற்பாட்டை வழங்குகிறது. பாகங்கள் ஃபிக்ஸ்ட் மற்றும் ஸ்லைடிங். அதற்கு தொடர்புடைய வேலை சுழற்சியை பொறுத்து கட்டிங் டூலின் ஒப்பீட்டு இயக்கத்தை பெற மற்றும் பல்வேறு செயற்பாடுகளை செய்வதற்கான பாகங்கள் மற்றும் இணைப்புகளை கொண்டிருக்கும். லேத்தின் முக்கிய பகுதிகள் ஹெட் ஸ்டாக், டெயில் ஸ்டாக், கேரேஜ், கிராஸ் ஸ்லைட், காம்பவுண்ட் ஸ்லைட், பெட், குயிக் சேஞ்ச், கியர்பாக்ஸ், லெக்ஸ், ஃபீட் ஷாஃப்ட், மற்றும் லீட் ஸ்க்ரூ. இப்போது ஒரு லேத்தில் உள்ள பல்வேறு லூப்ரிகேஷன் பாயிண்ட்களை பார்ப்போம். லேத் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் ராக்கர், ஷாஃப்ட், லிவர் பேரிங்ஸ், லிவர், ஃபுல்கிராம் மற்றும் கேம்களில் சில துளிகள் எண்ணெயை வைக்கவும். கவுண்டர் ஷாஃப்ட் ரோலர் பேரிங் 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிவ் கப் கிரீஸால் 2 கிரீஸ் கோப்பைகளையும் நிரப்பவும். மோட்டார் பேரிங்ஸ் ஸ்லீவ் வகை மோட்டார்கள் 2 எண்ணெய் கோப்பைகளை கொண்டுள்ளன. அவை வாரத்திற்கு ஒரு முறை SAE N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானவற்றால் நிரப்பப்பட வேண்டும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெட்ஸ்டாக் பேரிங்ஸ் ஒவ்வொரு முறையும் லேத் பயன்படுத்தும் போது N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமான எண்ணெய் உபயோகப்படுத்த வேண்டும். ஸ்பிண்டில் புல்லை ஒவ்வொரு முறையும் லேத் பேக் கியரில் பயன்படுத்தப்படும் போது ஐட்லர் புல்லையின் 2வது படியின் அடிப்பகுதியில் உள்ள சிறிய ஸ்க்ரூவை அகற்றி N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமான எண்ணெயை கொண்டு தாராளமாக ஆயில் விடவும். ஸ்க்ரூவை மாற்றவும். பேக் கியர் ஸ்பிண்டில் ஒவ்வொரு முறையும் பேக் கியர்களை பயன்படுத்தும் போது பேக் கியரின் ஸ்பிண்டில் மையத்தில் உள்ள சிறிய ஸ்க்ரூவை அகற்றி N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமான எண்ணெயை கொண்டு தாராளமாக ஆயில் விடவும். ஸ்க்ரூவை மாற்றவும். பேக் கியர்ஸ் மற்றும் சேஞ்ச் கியர்ஸ் ஒரு சிறிய அளவு கீஸ்டோன் எண் 122 கனமான வெளிப்புற கியர் லூப்ரிகன்ட் அல்லது அதற்கு சமமான கியர் டீத் பயன்படுத்தப்படுவது மென்மையான அமைதியான செயல்பாட்டை பெற உதவும். இந்த லூப்ரிகன்ட் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு டீத்களில் உள்ள அனைத்து எண்ணெயையும் அகற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லையெனில் அது ஒட்டாது. சேஞ்ச் கியர் பேரிங்ஸ் ஒவ்வொரு முறை லேத் பயன்படுத்தும் போது சில துளிகள் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை கியர் பேரிங்கில் வைக்கவும். லேத் ஸ்க்ரூ, ஸ்டப் பியரிங் மற்றும் ரிவர்சிங் கியர்ஸ் லேத் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் ரிவர்சிங் கியர் பாக்ஸின் மேல் உள்ள 3 ஆயில் ஹோல்களில் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை சில துளிகள் போடவும்.
கேரேஜ் டிராவர்ஸ் கியர் கேஸ். ஒவ்வொரு முறை லேத் பயன்பாட்டில் இருக்கும்போது கேரேஜ் ஏப்ரனின் பின்புறம் உள்ள கியர் கேஸின் மேல் உள்ள ஆயில் ஹோலில் சில துளிகள் N10 மோட்டார் ஆயிலை வைக்கவும். கேரேஜ் ஹேண்ட் வீல் பியரிங். ஒவ்வொரு முறை லேத் பயன்படுத்தப்படும் போதும் சில துளிகள் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை பால் ஸ்பிரிங் ஆயில் ஹோலில் போடவும். கிராஸ் ஃபீட் கியர் பியரிங். ஒவ்வொரு முறை லேத் பயன்படுத்தப்படும் போதும் பால் ஸ்பிரிங் ஆயில் துளையில் சில துளிகள் எண்ணெயை வைக்கவும். ஹாஃப் நட் லிவர் பியரிங். ஒவ்வொரு முறையும் லேத் பயன்படுத்தப்படும் போது சில துளிகள் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை பால் ஸ்பிரிங் ஆயில் துளையில் வைக்கவும். த்ரெட் டயல். வாரம் ஒரு முறை சில துளிகள் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை த்ரெட் டயலின் மேல் விளிம்பில் வைக்கவும். வைப்பர்ஸ். ஒவ்வொரு முறை லேத் பயன்படுத்தும் போது கேரேஜில் அமைந்துள்ள 4 வைப்பர்களில் உள்ள பெல்ட்களை எண்ணெயுடன் ஊற வைக்கவும். கிராஸ் ஸ்லைட் ஸ்க்ரூ. சிறிய ஸ்க்ரூவை அகற்றிய பின் ஃப்ரண்ட் கிராஸ் ஸ்லைட் ஸ்க்ரூ பேரிங்க்கு மேலே உள்ள எண்ணெய் துளையில் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை சில துளிகள் வைக்கவும். ஸ்க்ரூ மாற்றவும். லேத் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் இதை செய்ய வேண்டும். கிராஸ் ஃபீட் கியர்ஸ். சிறிய ஸ்க்ரூவை அகற்றிய பின் கிராஸ் ஃபீட் ஸ்க்ரூவுக்கு மேலே உள்ள எண்ணெய் துளையில் சில துளிகள் எண்ணெயை வைக்கவும். ஸ்க்ரூவை மாற்றவும். லேத் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் இதை செய்ய வேண்டும். கிராஸ் ஸ்லைடு வேஸ். தொடர்ந்து சுத்தம் செய்து லேத் பயன்படுத்தும் போதெல்லாம் தாராளமாக N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை பயன்படுத்தவும். காம்பவுண்ட் ஸ்லைட் ஸ்க்ரூ. ஒவ்வொரு முறையும் லேத் பயன்படுத்தப்படும் போது சில துளிகள் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமான எண்ணெய் துளையில் காம்பவுண்ட் ரெஸ்ட் மற்றும் காம்பவுண்ட் ஸ்க்ரூ பேரிங்க்கு மேலே போடவும். காம்பவுண்ட் ஸ்லைட் வேஸ். தொடர்ந்து சுத்தம் செய்து லேத் பயன்படுத்தும் போதெல்லாம் தாராளமாக N10 மோட்டார் ஆயிலை அல்லது அதற்கு சமமானதை பயன்படுத்தவும். லெட் ஸ்க்ரூ. மாதம் ஒரு முறை லீட் ஸ்க்ரூ த்ரெட்டுகளை மண்ணெண்ணெய் மற்றும் ஒரு சிறிய கடினமான தூரிகை மூலம் சுத்தம் செய்யவும். பிறகு சிறிய அளவு 10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதை பயன்படுத்தவும். ரேக். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மண்ணெண்ணெய் மற்றும் ஒரு சிறிய கடினமான தூரிகை மூலம் சுத்தம் செய்த பிறகு ஒரு சிறிய அளவு கப் கிரீஸை ரேக்கில் தடவவும். லீட் ஸ்க்ரூ பேரிங். ஒவ்வொரு முறை லேத் பயன்படுத்தப்படும் போதும் சில துளிகள் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமான எண்ணெயை பேரிங்கின் மேல் போடவும். லேத் பயன்படுத்தப்படும் போதெல்லாம் ஹேண்ட்வீல் மற்றும் ஸ்க்ரூ பேரிங் இடையே சில துளிகள் எண்ணெயை வைக்கவும். டெயில் ஸ்டாக் சென்ட்ரல் லூப்ரிகன்ட். டெயில் ஸ்டாக்கில் உள்ள சிறிய கோப்பையில் ஒயிட் லிட் மற்றும் எண்ணெய் கலவையை நிரப்பி மையங்களுக்கு இடையில் திரும்பும் போதெல்லாம் டெயில் ஸ்டாக் மையத்தில் தடவவும். ஒயிட் லிட் கிடைக்கவில்லை என்றால் மையத்தில் தாராளமான அளவு கப் கிரீஸை பயன்படுத்தவும். டெயில் ஸ்டாக் ராம். டெயில் ஸ்டாக் ராமின் வெளிப்புற மேற்பரப்பை நன்கு எண்ணெய் தடவி வைக்கவும். லேத் பெட்வைஸ். பெட்வைஸ்களை எப்போதும் N10 மோட்டார் ஆயில் அல்லது அதற்கு சமமானதாகவும் சிப்ஸ் இல்லாததாகவும் வைத்திருங்கள். பயன்படுத்துவதற்கு முன் வேஸை துடைத்து புதிய எண்ணெயுடன் மூடி வைக்கவும். அனைத்து அரைக்கும் கிரைண்டிங் நடவடிக்கைகளின் போது பெட்வைஸ்களை கேன்வாஸ் அல்லது கார்போடால் மூடவும். அனைத்து லேத் பியரிங் மேற்பரப்புகளையும் சுத்தமாக வைத்திருங்கள். துல்லியமான லேத் வேலைக்கு அழுக்குதான் இயற்கை எதிரி. லூப்ரிகேஷனில் 3 அமைப்புகள் உள்ளன. அவை கிராவிட்டி ஃபீட் சிஸ்டம், ஃபோர்ஸ் ஃபீட் சிஸ்டம் மற்றும் ஸ்பிளாஷ் ஃபீட் சிஸ்டம். இயந்திரங்களில் வழங்கப்படும் எண்ணெய் துளைகள், எண்ணெய் கோப்பைகள் மற்றும் விக் ஃபீட் லூப்ரிகேட்டர்களில் கிராவிட்டி ஃபீட் கொள்கை பயன்படுத்தப்படுகிறது. விக் ஃபீட் லூப்ரிகேட்டரில் ஒவ்வொரு பேரிங்கும் செல்லும் எண்ணெய் துளை அல்லது கிரீஸ் பாயிண்ட் ஒரு நிப்பிள் உடன் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு எதிராக கன் நோஸை அழுத்துவதன் மூலம் லூப்ரிகன்ட் பேரிங்குக்கு கட்டாயமாய் அனுப்பப்படுகிறது. கிரீஸ் கப்பை பயன்படுத்தி கிரீஸ்கள் வலுக்கட்டாயமாக ஃபீட் பண்ணப்படுகின்றன. ஹேண்ட் பம்ப் மூலம் எண்ணெய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது மற்றும் சில இயந்திரங்களுடன் வழங்கப்பட்ட நெம்புகோலை இயக்குவதன் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை இடைவெளியில் ஒவ்வொரு பேரிங்களுக்கும் எண்ணெய் கட்டணம் வழங்கப்படுகிறது. இது ஷார்ட் லூப்ரிகேட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முறையில் ஷாஃப்டுடன் ஒரு ரிங் ஆயிலர் இணைக்கப்பட்டு அது எண்ணெயில் மூழ்கி ஷாஃப்ட் சுழலும் போது
லூப்ரிகன்ட் ஸ்ட்ரீம் ஆகி தொடர்ந்து பாகங்களை சுற்றி தெறிக்கிறது. ஷாஃப்டின் சுழற்சியால் வளையம் மாறுகிறது மற்றும் அதனுடன் ஒட்டி இருக்கும் எண்ணெய் மேலே கொண்டு வந்து பேரிங்கிற்குள் செலுத்தப்படுகிறது. பின்னர் எண்ணெய் மீண்டும் ரிசர்விற்குள் கொண்டு செல்லப்படுகிறது. இது ரிங் ஆயில் எனப்படும். உற்பத்தியாளரின் மேனுவலில் இயந்திர கருவிகளில் பாகங்களை லூப்ரிகேஷன் செய்வதற்கு தேவையான அனைத்து விவரங்களும் உள்ளன. லூப்ரிகன்ட்கள் தினசரி, வாராந்திர, மாதாந்திர அல்லது வழக்கமான இடைவெளியில் வெவ்வேறு புள்ளிகள் அல்லது பகுதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி பயன்படுத்தப்பட வேண்டும். உற்பத்தியாளர் மேனுவல். இந்த இடங்கள் மெயின்டெனன்ஸில் மேனுவல்களில் காட்டப்பட்டுள்ளபடி குறியீடுகளுடன் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த பயிற்சியை செய்வதற்கு லேத் மிஷின், ரெக்கார்ட், ஜாப் ஷீட் மற்றும் பென்சில் ஆகியவை தேவை. லேத் இயந்திரத்தின் தினசரி லூப்ரிகேஷன் பாயிண்ட்களை கண்டறிந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். லேத் இயந்திரத்தில் மாதம் லூப்ரிகேஷன் நிரப்புதலை கண்டறிந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். லேத் இயந்திரத்தில் அரையாண்டுக்கு ஒருமுறை லூப்ரிகேஷன் நிரப்புதலை கண்டறிந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். லேத் இயந்திரத்தில் வருடாந்திர லூப்ரிகேஷன் நிரப்புதலை கண்டறிந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். ஒரு பயிற்சி நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளின் வர்த்தக அறிமுகம் மற்றும் ஆபத்தை கண்டறிதல், எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு அறிகுறிகள் என்ற தலைப்பில் இந்த பயிற்சியின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் லேத்தின் முக்கிய பகுதிகளை பெயரிடலாம். வெவ்வேறு தர எண்ணெய்களை பயன்படுத்தி லூப்ரிகேஷன் பாயிண்ட்களை அறிந்து கொள்ள வேண்டும். மெஷினரி ஆயில்ஸ், ஸ்பைண்டில் ஆயில்ஸ் மற்றும் கீர் ஆயில்களின் பொதுவான நோக்கத்தை விளக்கலாம். இயந்திரத்தின் கீர் பாக்ஸில் எண்ணெய் அளவை சரிபார்க்கவும் மற்றும் விளக்கப்பட்டதின்படி லூப்ரிகேஷன் செயல்படுகிறதா என்பதை அறியவும்.